குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்றபடி பிரச்சாரத்தை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்க இருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த அறிக்கை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சூழல்ல மாநாட்டு சம்பந்தமாக அடிக்கப்படும் பேனர்களையும் போஸ்டர்களையும் வரையப்படும் சுவர் விளம்பரங்களையும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற வாசகத்தை அதிகமாக பயன்படுத்தும்படி நிர்வாகிகளுக்கு தலைமை உத்தரவு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டி ஒன்றுல தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என்ற கேள்விக்கு தேர்தல் வியூகங்களை வெளியே சொல்ல முடியாது என பதில் அளித்திருந்தார். இந்த பேட்டிக்கு பிறகு சமூக ஊடகங்கள்ல யூகங்களின் அடிப்படையில பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 26 சட்டமன்ற தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற வாசகத்தை பயன்படுத்த முடிவு செய்திருக்கின்றனர். இதற்கு முன்பாக செயற்குழு கூட்டத்திலும் அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்று, அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைமையில தேர்தலை சந்திக்கக்கூடிய இயக்கங்களை கூட்டணிக்கு அழைக்கும் விதத்துல அவர்கள் செய்தியை தெரிவித்திருந்தனர். அந்த விதத்துல மீண்டும் ஒரு முறை இந்த பிரச்சாரம், அதாவது மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற பிரச்சாரத்தின் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி, அந்த தலைமை கூட்டணியை ஏற்கக்கூடிய கட்சிகளை கூட்டணியில இணைத்துக் கொள்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என்ற கருத்தை மீண்டும் ஒரு முறை தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.